ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, காஃபி குடிக்கலாமா? ஓகே, நான் மருத்துவர் இல்லைங்க, இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்காக. வாங்க சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். யாரை பார்த்தாலும் இப்படி சகஜமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் உபசரிக்கணும்னு நினச்சிட்டோம்னா, வாங்களேன் ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு நம்ம கூட்டு போயிடுறோம். இதனால் காஃபி வேணான்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சில நேரங்களில் கட்டாயத்துக்காக சாப்பிட்றாங்க. காஃபி அதிகமாக குடிக்கிறது கெடுதல் தான். அதனால் அது ஒரு அளவோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது. நம்ம காஃபி சாப்பிட்றதுனால காஃபின் அப்படிங்கிற நச்சு பொருள் நம்ம உடம்புல 5 நிமிஷத்துலேயே உடம்பு ஃபுல்லாக பரவிடுதான். ஒரு நாளைக்கு 300லேருந்து 350 மில்லிகிராம் காஃபின் நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம காஃபி பழக்கத்துக்கு அடிமையாயிடுறோம். நம்ம காஃபி பழக்கத்துக்கு அடிமையாயிடுறோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 2-3 நாள் காஃபி சாப்பிட்றத நிறுத்துனீங்கன்னா நம்ம உடம்புல எரிச்சல் ஏற்படும், கொட்டாவி வரும், தூக்க மயக்கமாக இருக்கும், தலைவலி வரும், நைட்டு படுத்தா தூக்கம் வராது, அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவோம், ஏன் கோவத்தை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி காஃபினிசம் அப்படிங்கிற கோளாறுக்கு ஆளாயிருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா காஃபியை குறைக்கிறது நல்லது. கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடலாம். தலையை வலிக்குது, காஃபி குடித்தா தேவலைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது தப்பு. நம்ம காஃபியை நிப்பாட்டினா தான் தலைவலியே குறையும். சரி, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க கூட காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு ஏன்? கருவுற்ற பெண்கள் ப்ரெக்னன்சி டைமிங்கில் கூட டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது என்னென்னா, காஃபியை தவிர்த்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதிகமாக காஃபி குடிச்சிட்டு இருந்தால் கருச்சிதைவு கூட ஏற்படும், உதடு பிளந்த குழந்தைகள் உருவாக காரணமாகும், ஏன் கை கால் ஊனத்தோட கூட உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது முழுசாக நிரூபிக்கப்படலைன்னாலும் கண்டிப்பான முறையில் காஃபியினோட இம்பேக்ட் அதிகமாக தான் இருக்கும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு சில எலிகளுக்கு காஃபி கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. காஃபினா டைரெக்டாக காஃபியை கொடுக்க மாட்டாங்க. அது காஃபின் அப்படிங்கிற மருந்தை எலிக்கு செலுத்திட்டே வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிக்கு பிறந்த குட்டிங்கெல்லாம் ஒன்று கைகால் ஊனமாக பிறந்திருக்கு, ஏன் கண்ணு தெரியாமலே கூட பிறந்திருக்குது. இதெல்லாம் அதோட விளைவு. அதனால் தேவைக்கு அதிகமாக அல்லது அனாவசியமாக குடிக்கிற காஃபியை குறைச்சிக்கலாம். இந்த நியூ இயரில் இது என்னுடைய முதல் வீடியோ. காஃபி பருகலாம் அளவோடு. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.